Praise the Lord, dear children. We welcome you to this on Jehovah Shammah online Sunday school in the loving name of our Lord and Savior Jesus Christ. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றோரையும் மிகுந்த அன்போடு இந்த மாலை நேரத்தில் இருக்கிற ஆன்லைன் சண்டே ஸ்கூல் ஜெஹோவா ஷம்மா ஆன்லைன் சண்டே ஸ்கூலுக்கு வரவேற்கிறோம். We believe that you are all doing really well. ஆண்டவர் இந்த கடந்த 7 மாதங்களாக நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறாங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். He has enabled us to complete 6 months. Not only that, this week is a very special week for each and every one of us who call ourselves as Indians. So it's a very special week for us Indians, wherever we may be in this world. நம்ம இந்தியாவில் இருக்கலாம், we may be living abroad, wherever we may be. If we are Indian by birth and by origin, then it's a very special day for us because we celebrate India's Independence Day, the day when India obtained freedom from slavery, from bondage. So ஆகஸ்ட் 15ஆம் தேதியை நம்ம இந்திய தேசத்தினுடைய சுதந்திர தினமாக கொண்டாடுறோம் இல்லையா? ஸோ கொடி ஏற்றுவாங்க. ஸோ திஸ் இஸ் மை ஃப்ளாக். I know that each one of you will be having a flag. ஸோ கொடி ஏற்றுவாங்க எல்லாரும். அவங்கவுங்க ஸ்கூலில் நீங்கள் போய் ஏற்றிருப்பீங்க. You would have marched, you would have honored the flag and the nation in many different ways, isn't it, children? So in the same way, we must also remember one thing, that is இந்த தேசத்தை சுதந்திரத்துக்கு நேராக மகாத்மா காந்தி என்ற ஒரு தேச தலைவர் கொண்டு சென்றார். அநேக லாட் ஆஃப் சாக்ரிஃபைஸ், நிறைய பேர் கூட சேர்ந்து அந்த தேசத்தை அடிமைத்தனம்னா பாண்டேஜ், ஸ்லேவரி. ஸோ எந்த ரைட்ஸும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இதிலிருந்து நடத்தி சென்றாங்க. பயங்கர போராட்டம் செஞ்சு அவங்க விடுதலையை பெற்று தந்தாங்க இந்த தேசத்துக்கு. அந்த விடுதலை ரொம்ப ப்ரெஷியஸ். அந்த விடுதலை நமக்கு இன்னைக்கு இல்லைன்னா நம்ம கூட அடிமைகளாக தான் இருப்போம். நமக்கு எந்த ஒரு லிபர்ட்டி இருக்காது. நம்ம இஷ்டத்துக்கு சிந்திக்க முடியாது, டிசிஷன் எடுக்க முடியாது. இன்னொருத்தவங்க சொல்கிறத தான் நம்ம செஞ்சிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஃப்ரீ சிட்டிசன் ஆஃப் கண்ட்ரியாக நம்ம இருக்கோம்னா அது நம்ம தேச தலைவர்கள் அந்த நாட்களில் அவங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள்னால தான். ஸோ we can salute them and honor their memory for whatever they've done for our country. Even more precious, children, I want to remind you that in the Word of God, there is something even more precious. The Word of God holds the truth to our life, and the Word of God has the power to set us free. இந்த தேசத்தை விடுதலை ஆக்கின தலைவர்கள் மத்தியில் தலைவர்களை காட்டிலும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்க அத்தனை மக்களுக்காகவும் வந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா, நம்ம எல்லாரும் பாவத்தில் காணப்படுறோம். நம்ம எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தன்னை தானே ஒரு பலியாக அர்ப்பணித்தார். சிலுவையில் நமக்காக மரித்தார். தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். தன்னுடைய ரத்தத்தை, கடைசி ரத்தத்தை சிந்தி பாவமே செய்யாத அவர் எல்லா உலகத்தினுடைய எத்தனை ஜனங்களுடைய பாவத்தை தன்மேல போட்டுக்கொண்டார். நாம் எப்படி இருந்தோம்? நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம். we were slaves to sin. நம்ம அடிமைத்தனத்தில் காணப்பட்டோம். எதற்கு அடிமைத்தனத்தில் காணப்பட்டோம்? பாவத்தின் அடிமைத்தனத்தில். we were in bondage. பாவத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தோம். நாமளே விடுதலை ஆக்கி கொள்ள முடியாத நிலைமையில இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்திற்கு வந்தார். That's why John 3:16 says, "For God so loved the world, He gave His only begotten Son, that whosoever believeth in Him should not perish, but have everlasting life." So நாம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்காக ஆண்டவர் நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பினாங்க. பைபிளில் ரொம்ப அழகான வசனங்கள் சிலது இருக்குது. and I want to read it out to you as we celebrate India's independence. 2 Corinthians 3:17, there's this beautiful verse which says, "Now the Lord is a spirit, and where the spirit of the Lord is, there is freedom."
அதே மாதிரி ஜான் 8:36 என்ன போடப்பட்டிருக்குன்னா, இஃப் த சன் செட்ஸ் யூ ஃப்ரீ யூ ஆர் ஃப்ரீ இன்டீட். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் நிச்சயமாகவே விடுதலை ஆவீர்கள் அப்படின்னு. ஸோ we as children of God we have freedom. நம்ம children of God இருக்கோம் எதுக்குன்னா, because we believe in the Lord Jesus Christ. and யாரெல்லாம் இயேசுப்பா மேலே நம்பிக்கை வைக்கிறோமோ எல்லாரும் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டவங்க. we are no longer under slavery to sin. we are no longer under bondage to sin. Jesus Christ has set us free. Jesus Christ has set us free from the power of sin, from the bondage of sin. We need no more chains binding us, no more chains binding our thoughts, our eyes, our words, our hands, our feet, our heart. We are totally and entirely set free. Galatians 5:1 வாசிச்சீங்கன்னா, it is for freedom that Christ has set us free. Christ has set us free so that we may be free in Christ. And so we should no longer, once we are saved, we should be careful not to go back into the bondage of slavery. திரும்பியும் பழைய பாவத்துக்குள்ள விழாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை காத்துக்கொள்ளணும், நம்ம ஜெபிக்கணும். So as we celebrate India's independence, let us also remember and appreciate and thank God for sending His Son, the Lord Jesus Christ, into this world to die for us on the cross of Calvary and to set us free from the bondage of sin and from the slavery to sin. அப்படி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, we will all be people who are heading towards hell. If Jesus had not come into this world, the only way for all of us would have been hellfire, eternal hellfire. But now, because Jesus has come into this world, because He died for us, because He shed His blood for us, He paid the price instead of us. Jesus paid the price for us. So now anyone who believes in Jesus is set free from sin and from slavery. So children, we once again welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ to this online Sunday school, a very special week. But as you all celebrate Independence Day, as you wave your flags, as you pin up a flag here, a badge there, I want you to remember a greater truth, that Jesus Christ is the one who sets the whole world free from sin and from slavery to sin. Whenever you remember this, I am sure children, if you have that faith, you will be able to live a life of freedom in the Lord Jesus Christ. Today's Sunday school, as you know, we are going to start with a word of prayer, and this will be followed with by a time of worship. ஸோ நம்ம சந்தோஷமாக பாடல் பாடணும் சில்ட்ரன். நம்ம ஆண்டவரை துதிக்கணும், கைத்தட்டி பாடி நம்ம ஆண்டவரை துதிப்போம். உங்கள் பைபிள், சாங் புக், நோட் புக் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. பாடல் பாடுற சமயங்களில் சேர்ந்து பாடுங்க. அடுத்து பாடல் பாடிட்ட பிறகு we will have a time of word of God. ஆண்டோடைய வார்த்தையிலேருந்து நமக்கு ஷேர் பண்ணும்போது சில்ட்ரன், ஐ வாண்ட் யூ டு பி ஏபிள் டு லிசன். கவனிச்சு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கசின்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்க்கு you share to at least one person this week whatever you hear. Next we will go on to the memory verse section. memory verse sectionல நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் memory verse சொல்ல போறாங்க நம்ம பார்க்க போறோம். நீங்க கூட memory verse சொல்லல இது வரைக்கும்னா நீங்க கட்டாயமா நீங்க ட்ரை பண்ணணும் children. God has set us free, remember. So we are free. we are no longer under slavery. அதனால you must try your best to sing, to praise the Lord, to listen to the word of God, and also to, very importantly, memorize the word of God. Keep the word of God hidden in your heart. When God's word is in your heart, it keeps you free from sin. Okay, so again, freedom. God's word keeps us free, helps us to be free from sin. All right, next we will have அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா unsung heroes from the Bible இருக்கும். We are going to learn about different characters from the Bible who may not be very popular, very well known like main characters in the Bible, but still they have played a very important role. Then we will be definitely greeting and wishing the birthday children. We will be blessing them and we will be praying for them also. So if there is any special request for prayer that you have, please feel free to share with us also children. So we welcome you. We hope you'll have a blessed time of Sunday school this week, and we greet you and once again welcome you in the name of our Lord and Savior Jesus Christ. அன்புள்ள ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, மகா இரக்கம் கிருபையுள்ளவரே,
ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உம்முடைய சமூகத்துக்கு வரும்படியாக கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை. இந்த வேளையில் ஆண்டவரே, சண்டே கிளாஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம் நீர் ஆசீர்வதித்து தாரும். துவக்கம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்தல் காணப்படுவதாக. பாடல்கள் மூலியமாக பிள்ளைகள் உம்மை ஆராதிக்கும் பொழுது இந்த ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும். பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்தருளும். சொல்லப்பட இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை, வேத பாடங்களை கேட்டு ஆண்டவரே, பிள்ளைகளும் உலகத்தின் பல பாகங்களிலிருந்து இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டு உம்முடைய வழியில் நடந்து கொள்ளும்படியான கிருபை தாரும். உமக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க, உமக்குள்ள பலப்பட, உம்மை அதிகமாய் நேசிக்க, உமக்கு ஆண்டவரே இன்னும் நெருக்கமாய் நாங்கள் ஜீவிக்க நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக உம்முடைய வார்த்தைகளை இருதயத்தில் பத்திரப்படுத்தி கொண்டு உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க, உம்முடைய சித்தத்தில் காணப்பட நீர் உதவி செய்யும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்க, எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள நீர் உதவி செய்யும். ஏறெடுக்கப்பட இருக்கிற ஜெபங்களை ஆண்டவரை நீர் கேட்டு அவைகளுக்கு பதில் தாரும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். எல்லா துதி கன மகிமையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். எல்லா துதி ஸ்தோத்திரங்களை உமக்கு ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த விண்ணப்பங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். Let's all join in singing and praising God. இப்பொழுது நாங்கள் கண்ணன் செல்கள் மூக்குவாய் என்ற பாடலை குருவாக பாட வந்துள்ளோம்.
to listen to God's word. குட்டி தம்பி தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பெரிய வீக்கெண்டில் ஆகஸ்ட் 15th நம்மளுக்கு வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சிச்சு. ஸோ உங்கள் ஸ்கூலெல்லாம் நீங்கள் நிறைய ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. நம்மளுக்கும் ஆண்டவர் வந்துட்டு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே கூட சேர்த்து அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்றதை இன்னைக்கு நான் பார்ப்போம். அண்ட் இட் வில் நாட் டேக் மச் டைம். ரொம்ப குறுகிய ஒரு லெசனோட இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். I want every one of you to turn your Bibles to Galatians chapter 5 verse 1. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Let me read the verse for you. Stand fast, therefore, in the liberty by which Christ has made us free, and do not be entangled again with the yoke of bondage. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள இயேசப்பா, எங்களெல்லாம் நீங்க விடுதலை ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேதத்துல வாசிக்கிறோம். அப்படின்னா என்ன? நாங்க மறுபடியும் எதுக்காவது அடிமையாய் போயிட்டோமா அப்படின்னு எங்களை நாங்க ஆராய்ஞ்சு பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு தருணத்தை நீங்க தாங்க இயேசப்பா. எங்களோட கூட பேசுங்க. எங்களுக்கு நிறைய காரியங்கள் புரியாது இயேசப்பா. எங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க. நீங்க சொல்லி கொடுக்கறத படி நாங்க வாழ எங்களுக்கு பலத்தை தாங்க, தைரியத்தை தாங்க, கிருபையை தாங்க. இயேசு கிறிஸ்து மூலமா இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. நான் மறுபடியுமா இன்னொரு வாட்டி இந்த வசனத்தை படிக்கிறேன். நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? எல்லா கண்ட்ரிஸுக்குமா. இந்தியா பாத்தீங்கன்னா எனக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு 15th ஆகஸ்ட் 1947 கிடைச்சிச்சு. இல்ல யார்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு? பிரிட்டிஷ்ல இருந்து கிடைச்சிச்சு. நம்மளுடைய பக்கத்து நாடு பாகிஸ்தானுக்கு எப்போ இண்டிபெண்டன்ஸ் டே? 14th ஆகஸ்ட் 2000. அவங்களுக்கும் அதே நாள் தான். நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டே கிடைச்சிச்சு. இப்ப இருக்கிற பெரிய பெரிய கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அமெரிக்கா, அவங்களுக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு. எனக்கு சரியா தெரியல, ஆனா ஜூலை 4th அவங்களுடைய விடுதலை நாளும் கொண்டாடுறாங்க. சிங்கப்பூருக்கு அதே மாதிரி இருக்கு. நிறைய கண்ட்ரிஸுக்கு தனக்கு விடுதலை கிடைத்ததான நாள் அவங்களுக்கு தெரியும். அதே போல இஸ்ரேல் தேசத்துக்கும் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சிதறடிக்கப்பட்டாங்க, பலரால அடிமைப்பட்டு இருந்தாங்க. அவங்க மறுபடியும் அவங்க வந்து தன்னுடைய நாட்டுக்கு வந்த நாளை அவங்க கொண்டாடுறாங்க. எல்லா தேசத்துக்கும் பெரிய பெரிய ராஜாக்கள் ஆண்ட தேசத்திற்குமே இந்த சுதந்திர தின நாள், அதாச்சும் விடுதலை பெற்ற நாள் கட்டாயம் தேவை. ஆனா நம்ம ஏசப்பா நம்மள என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? யோவான் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறது போல, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நமக்கு விடுதலைய ஆண்டவர் கொடுத்துட்டார். எப்படி கொடுத்தாரு? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமா நமக்கு விடுதலையை கொடுத்தார். அவரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய பழைய எல்லா விதமான பாவத்தில் இருந்தும் நம்ம விடுதலையாக்கப்பட்டோம். ஆனா இப்ப யோசிச்சு பார்க்கலாமா? நம்மளுடைய நாட்டை வச்சு யோசிச்சு பார்ப்போமே. 1947 நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னாலும் ஆர் வி இண்டிபெண்டன்ட்? தெரியாமலே நம்ம என்ன பண்றோம்? நிறைய காரியங்கள்ல அடிமையாகி இருக்கிறோம். நம்மளுடைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ், மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைகளா இன்னும் இருக்கும். நம்மளுடைய பாரம்பரியத்துக்கு அடிமைகளா இருக்கும். நம்மளுடைய ஜாதிக்கு அடிமையா இருக்கிறோம். நம்மளுடைய படிப்புக்கு நம்ம அடிமையா இருக்கிறோம். நிறைய விஷயங்களுக்கு நம்ம அடிமைகளா இருக்கிறோம். அதற்கும் மேல பார்த்தா சில சமயம் யோசிக்கலாம், ஐயோ அப்போ பிரிட்டிஷ் ஆண்டுட்டு இருந்தாலே இன்னும் இந்த நாடு நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம யோசிக்கிறது உண்டு. ஏன்? நிறைய கரப்ஷன் நம்மளுடைய நாட்டுல இருக்கு. நிறைய பொலிட்டீஷியன்ஸ் வந்துட்டு நம்மளுடைய சட்டத்தின்படி நடக்காம அவங்க சுயமா முடிவெடுத்துட்டு நடக்கிறது இருக்கு. சோ இந்த மாதிரி காரணங்கள் எல்லாம் அப்ப இருந்த வாழ்க்கையே பெட்டரா இருக்குமோன்னு தோன்ற அளவுக்கு தான் நம்மளுடைய நாட்டினுடைய சுதந்திரத்தின் நிலைமை இருக்கு. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட
I think many of you would have accepted Lord Jesus Christ as your personal savior. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த ரட்சகரா நிறைய பேர் உங்களுடைய இருதயத்துல அவரை வாங்க நீங்க கூப்பிட்டிருப்பீங்க. அவர் வந்த பிறகு நம்முடைய உள்ளத்திற்குள்ளதா என்ன நடந்தது? சமாதானம் கிடைச்சிச்சு, சந்தோஷம் கிடைச்சிச்சு, எல்லா விதமான பாவத்தையும் நம்ம அறிக்கை செஞ்சோம். ஆனா இப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம அந்த பாவத்துல இருந்தெல்லாம் விடுதலையாகி இருக்கோமா? பார்க்க கூடாது நம்ம நினைக்கிறோம், ஆனா நம்மளால பார்க்காம இருக்க முடியுதா? நம்ம டைம் வேஸ்ட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறோம், ஆனா டைம் வேஸ்ட் பண்ண முடியாம இருக்குதா? சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மறுபடியும் என்ன பண்ணிட்டோம்? சிக்கி இருக்கோம். சிக்கப்பட்டிருக்கிறது நல்லதுன்னு காண்ற அளவுக்கு நம்ம அதுல என்ன பண்ணிட்டோம்? ஊறி போயிட்டோம். ஆனா ஆண்டவர் இந்த நாளில நம்ம கூட பேசுறாரு, யூ பி ஃப்ரீ. நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன், மறுபடியும் உனக்கு நான் விடுதலை கொடுக்கிறேன். என்கிட்ட நீ வா, நீ மறுபடியும் என்கிட்ட சொல்லு, உனக்கு என்னென்னலாம் முடியலன்றத சொல்லு, நான் உனக்கு விடுதலை கொடுக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மள பார்த்து கூப்பிடுறார். எத்தனையோ பேர் அடிமைகளா வாழ்ந்திருக்காங்க, ஆனா உண்மையான சுதந்திரத்தை அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. நம்ம படிக்கிறோம்ல, நஹமான் அந்த குஷ்டரோகியான நேமானோட ஸ்டோரி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. அவங்க வீட்டுல யார் இருந்தா? ஒரு அடிமை பெண்ணு தான் போய் இருந்தா. இஸ்ரவேல் தேசத்தினுடைய அடிமை பெண்ணு தான் போய் நாமானுடைய மனைவியுடைய வேலைக்காரியா இருக்கா. யோசிச்சு பாருங்களேன், நாமானுக்கு அவ்வளோ பெரிய படைத்தலைவனுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. அவனுக்கு வழியே இல்லை, அந்த குஷ்டரோகத்துல இருந்துட்டு சுகமடையறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை. அப்ப அந்த நாமான் என்ன பண்ணிருப்பாரு? என்னதான் அவர் அவ்வளோ பெரிய ஒரு பராக்கிரமசாலியா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல எல்லாம் கூனி குறுகி விடுதலை இல்லாம, ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அதை மறைக்க முடியாது இல்ல, அப்படி இருந்திருப்பார். ஆனா அந்த அடிமை பெண்ணுக்குள்ள இருந்த ஒரு தைரியம், ஒருவேளை நான் யோசிச்சு பார்த்திருப்பேன், அவன் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பா, அந்த வேலைக்காரி அவங்க எஜமான் அம்மாவுடைய காலை அமுக்கி விட்டுட்டு இருந்திருக்கலாம். அப்ப அவ சொல்லி இருந்திருக்கலாம், அம்மா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நம்ம ஐயாக்கு ஏமா அந்த கையெல்லாம் அப்படி இருக்கு, நம்ம ஐயாக்கு ஏன் அந்த காலெல்லாம் அப்படி ஆயிடுச்சு, மா அவருக்கு சுகம் கிடைக்கல நீங்க நினைக்கிறீங்களா? எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காருமா, அவர்கிட்ட போனா அவர் கட்டாயம் விடுதலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அடிமையா இருந்தா கூட எவ்வளவு ஒரு சுதந்திரத்தோட தன் தேவனை பற்றி, அந்த ஊர்ல இருக்க அவருடைய தீர்க்கதரிசிய பத்தி, ஆண்டவருடைய ஊழியக்காரனை பத்தி சொல்றதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்குல்ல. நம்ம எதுக்கெல்லாம் அடிமைப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்குறோம். முக்கியமா எதுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறோம்? இப்போ நீங்க குட்டி தம்பி தங்கச்சி எதுக்கு அடிமைப்பட்டிருக்கோம்? எல்லாரும் இந்த மொபைல் போனுக்கு அடிமைப்பட்டிருக்கோம் இல்ல. அப்பா அம்மா எப்ப அப்படி போவாங்க, நம்ம எப்படி போன் பார்க்கலாம், எப்படி சண்டே ஸ்கூல்ல பாட்டு புக்குக்கு நடுவுல வச்சு போன் பார்க்கலாம், பிரசங்கம் நடக்கும் போது பைபிள்குள்ளார போன் வச்சு எப்படி போன் பார்க்கலாம். நம்மளால முடியல, ஸ்கூல்ல போன் கொண்டு வரக்கூடாதுன்னு சொன்னா கூட ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒகேஷனா எப்படி அம்மா அப்பாக்கு தெரியாம, அங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாம் தெரியாம நம்ம போனை கொண்டு போலாம் அப்படின்னு நீங்க ரொம்ப பாக்குறீங்க தானே. ஏன்? அந்த போன் நம்மள அடிமையாக்கிருச்சு. ஒரு சின்ன போன், இது ஒரு கை அளவு இருக்கிற போன் நம்மள என்ன பண்ணுச்சு? அடிமையாக்கிருச்சு. ஆனா அதே எல்லாரும் சொல்றாங்க, ஏசப்பாவை பத்தி நீ சொல்லு, ஏசப்பாவை பத்தி மத்தவங்க கிட்ட பேசு, ஏசப்பாவுடைய அன்பை பத்தி நீ பகிர்ந்து கொள்ளு, நம்மளுக்கு இன்னும் காலம் நிறைய நாள் இல்ல, ஆண்டவர் திரும்பி சீக்கிரம் வரப்போறார். அந்த இடத்துல நம்மளுடைய சுயாதீனத்தை, நம்மளுடைய ஃப்ரீடம் நம்ம யூஸ் பண்றோமா? இல்ல. எத்தனை பேர் பிள்ளைங்களா ஏசப்பாவை பத்தி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றீங்க? உங்களுக்கு அங்க பயம் இருக்குல்ல, ஐயோ நான் ஏசப்பாவை பத்தி சொன்னேன்னா அவ என்ன நினைப்பாளோ தெரியலையே, அவன் என்ன நினைப்பாளோ தெரியலையே. உண்மை எது என்பதை அறிந்து நம்மளால என்ன பண்ண முடியல, we are not able to tell. அது நான் யூடியூப்ல தான் ரீசெண்டா வந்த ஒரு 9 years old girl எவ்வளவு அழகா அந்த மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் படிச்சுட்டு அந்த பிள்ளை எவ்வளவு அழகா அதுதான் உண்மைன்னு சொல்லுது தெரியுமா. நமக்கு அந்த தைரியம் இல்ல. அந்த அடிமை பெண்ணாகிய அந்த யூத பெண்ணுக்கு இருந்ததான அந்த ஃப்ரீடம் நமக்கு இல்ல. வெளிப்பிரகாரமா we are telling that we are independent, நான் சுதந்திரமா இருக்கேன், நான் இதுவா இருக்கேன். இல்ல, மனசுக்குள்ளார நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம்? இன்னும் சிக்கிக்கிட்டு தான் இருக்கும். we are not able to tell the truth, we are not able to follow what is right, we are not able to tell the Lord I will obey. We are not able to tell yes to what we have to say yes and no to what we have to say no. முக்காவாசி பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் என்னமா?
எதற்கெல்லாம் ஆம்னு சொல்லணுமோ அதுக்கெல்லாம் ஆம்னு சொல்றது கிடையாது. எதற்கெல்லாம் இல்லன்னு சொல்லணுமோ அதுக்கெல்லாம் இல்லன்னு சொல்றது கிடையாது. If somebody is giving you something to eat, if your friend is introducing you to a different habit, you don't tell no. What you say? ஐயோ அவன் என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவன் கொடுக்குறான், நான் அதை எப்படி நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நோன்னு சொல்றது இல்ல. ஸ்டார்டிங் ஃப்ரம் த திங்ஸ் which are offered to idols right to bigger habits. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட சிறு சிறு காரியங்கள், அதில் இருந்து பெரிய பெரிய பழக்கங்களான பெரிய தப்பான பழக்கங்களுக்கு காரணம் என்ன? It is only because we are not able to say no. Let Lord give you the courage to say yes to what you have to say yes and no to what you have to say no. அதே போல இப்ப புது ஒரு அடிமைத்தனம் என்ன தெரியுமா? எது கேட்டாலும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கேட்கறது. அசைன்மெண்ட் எழுத சொல்றாங்களா, புக்கை யாரும் பாக்குறது கிடையாது. ஆமா தானே? ஆண்டி கரெக்டா சொல்றேன்னா எல்லாரும் வாட்ஸ்அப் போக வேண்டியது, அந்த மெட்டா ஏஐ கிட்ட கேட்க வேண்டியது, இல்லட்டா சாட் ஜிபி கிட்ட கேட்க வேண்டியது. யாருமா பெட்டர் இன்டெலிஜென்ஸ்? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நல்லதா, ஆக்சுவல் இன்டெலிஜென்ஸ் நல்லதா? நம்ம எல்லாம் ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம். பி கேர்ஃபுல். ஒரு நாள் வரும், பிசாசானவன் நம்மளால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மூளைய குறுக்கிடுவான். Try to be honest. ஒரு ஹோம்வொர்க் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் டோன்ட் ரெஃபர் டு ஆல். சாட் ஜிபிடி கிட்ட क्वेश्चन போட்டா அது அப்படியே கொடுத்துரும். அப்படியே நீங்க கட் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம், பண்ணாதீங்க. Try to use your brain. ஆண்டவர்ட்ட கேளு. ஆண்டவர் யாக்கோபு 1:5 என்ன சொல்றாரு? If any of you lack wisdom, let him ask of God, who gives to all liberally and without reproach, it shall be given unto him. ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் அளிக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். When God has assured you with this promise, why should you depend upon that artificial intelligence? சாத்தான் நம்மள எல்லாம் முடங்கடிச்சுட்டு இருக்கான். என்ன ஒரு காரணமோ நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கேளு. என்ன வேணுமோ, என்ன டவுட்டோ, உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட பேசு. நீ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லு. வேண்டாம். ரெவலேஷன்ல படிக்கும் போது ஒரு வார்த்தை வருது, and he gave the power, he gave the image to breathe. இப்ப அதுதான் நடந்திருக்கு. அந்த ஒரு விக்கிரகத்துக்கோ அல்லது ஒரு படத்துக்கோ என்ன கிடைச்சிருக்கு? உயிர் கிடைச்ச மாதிரி தான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனா ஆண்டவர் கரெக்டா வெளிப்படுத்துற சொல்லிருக்காரு, இது எல்லாம் அழிஞ்சு போயிடும். பிசாசானவன் நம்மளை கொண்டு வந்து கரெக்டா நிறுத்திடுவான். ஒருத்தருக்கும் மூளை வேலை செய்யாதபடி நிறுத்திடுவான். நம்ம யாருமே யோசிக்க முடியும், ஐயோ அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம தேங்கி நிற்போம். அதனால ட்ரை டு யூஸ் ப்ராப்பர் வே. டோன்ட் யூஸ் ஷார்ட்கட்ஸ், டோன்ட் யூஸ் நேரோ வே. ஒரு பாட்டு இருக்குல்ல, உலக பிரகாரமான வாழ்க்கை தான் என்ன இருக்கும், அது பிசாசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? அது வந்துட்டு தான் பெரிய வாழ்க்கை, பெரிய வே. அது வந்துட்டு சரியா வார்த்தை சொல்லணும்னா அது ஒரு விசாலமான பாதையா இருக்கும். ஆண்டவருடைய பாதையில போறது வந்துட்டு சின்னதான். சாத்தானின் பாதை அது குறுகள், அது விசாலமான பாதை. ஆண்டவருடைய பாதையும் அந்த பாட்டு இருக்கு. ஆண்டிக்கு சரியா ஞாபகம் வரல. அதனால don't try to use shortcuts in life. Try to be liberated people to use your actual intelligence. இத பத்திலாம் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இதெல்லாம் தப்புன்னு யாரனா சொல்லியிருக்காங்களான்றது தெரியல. But let me tell you, these are all certain things which has definitely surrounded us. நான் நிறைய டவுட் எனக்கு எதுல பெருசா இருக்கும் அப்படின்னா, நம்ம ஊர்ல எல்லாம் கார் டிரைவ் எதுல பண்ணுவாங்க, எங்க உட்கார்ந்து இருப்பாங்க டிரைவ் பண்றவங்க? நம்ம ஊர்ல எல்லாம் ரைட் ஹேண்ட் சைட்ல தான் டிரைவிங் சீட் இருக்கும். இப்போ இதே நீங்க அமெரிக்காக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க டிரைவரோட சீட் எங்க இருக்கும்? the one who drives should sit on the left hand side. நான் கேட்டேன், ஏன் அப்படி நம்ம ஊர்ல மாத்திரம் இப்படி இருக்கு, அவங்க ஊர்ல எல்லாம் ஏன் மாறிட்டாங்க அப்படின்னா, ஒரு அமெரிக்கன், அதே போல நான் அதை படிக்கவும் செஞ்சேன். இட் இஸ் ட்ரூ. என்னவா, அவங்க பிரிட்டிஷ்க்கு கீழே அடிமைப்பட்டு இருந்தாங்கல்ல, அந்த பிரிட்டிஷ்க்கு கீழே அடிமைப்பட்டு இருக்கிறதுனால விடுதலை ஆயிட்ட பிறகு என்னை அடிமைப்படுத்தின தேசத்தினுடைய எந்த விதமான காரியத்தையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன்னு சொல்லி விட்டதுலதான் இந்த சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் கூட. அவன் ரைட்ல உட்கார்ந்து ஓட்டனா நானும் அதே ரைட்ல தான் உட்கார்ந்து ஓட்டணும்னு ஏதாவது இருக்கா? நான் அங்க உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு பிளேஸ் சேஞ்ச் பண்ணதான்.
நீங்க உங்களுடைய கூகுள் எல்லாம் நீங்க இல்ல வேர்டு டைப் பண்றீங்க அப்படின்னா கலர்னு நம்ம COLOUR போடுறோம் அப்படின்னா அது தப்புன்னு காமிக்கும். என்னன்னு காமிக்கும்? COLOR காமிக்கும். எல்லாத்துலயுமே அந்த மாதிரி ஸ்பெல்லிங் டிஃபரன்ஸ் வரும். ஏன்? அவங்க யோசிச்சாங்க, நான் ஏன் பிரிட்டிஷோட ஸ்பெல்லிங் அடாப்ட் பண்ணணும், சரியானது எதுவோ அதை நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டு நான் there is a vast difference now telling between American English and British English. ஒரு நாடு அடிமைப்படுத்துச்சு அப்படின்றதுனால அந்த நாட்டினுடைய பிரின்சிபிள்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது தானே இண்டிபெண்டன்ஸ். நம்மள ஒரு காலத்துல அடிமைப்படுத்தின பழக்க வழக்கங்கள் இன்னும் என்கிட்டவே இருக்கட்டும்னு சொல்லி அதுலயே ஊறி போய் இன்னும் அது கூட நிறைய ஆட் ஆன் பண்ணிக்கிறதா இண்டிபெண்டன்ஸ். அப்ப ஆண்டவர் நம்மள நிச்சயமாவா விடுதலை ஆக்கிட்டார். ஆண்டவர் கலாத்தியர்ல சொல்றார், ஸ்டாண்ட் ஃபாஸ்ட் அப்படின்னா நிலை கொண்டிரு. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஃபாஸ்ட், நம்ம தப்பு பண்றோம், நம்ம மறுபடியும் அடிமை ஆகுறோம் அப்படின்னா அதுவும் ஒரு விதமான பாவம் தான். So I would like to tell each and every one of you, this is not a message only for you. ஆண்டியை கூட அடிமைப்படுத்திருக்கிறது நிறைய ஈஸி. ஒரு லெட்டர் எழுதணுமா, டக்குன்னு ஏதாவது பண்ணிடலாம். இல்லட்டா நம்ம என்ன பண்ணலாம், நிறைய விஷயத்துக்கு அடிமையா இருக்கோம். போன்ல லைட்டா ஒரு யூடியூப்ல ஒரு ஏதோ ஒண்ணு பார்க்கணும்ன்றதுக்காக நம்ம போட்டிருப்போம். ஆனா பக்கத்துல இருக்கிறது it will be so alluring. பார்க்க ஆரம்பிப்போம், டைம் அப்படியே ஆயிடும். Auntie has asked for forgiveness. ஆண்டவரே நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், என்ன மன்னியும். ஆண்டவரே நான் தூக்கத்துக்கு அடிமையாயிட்டேன், என்ன மன்னியும். ஆண்டவரே நான் சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டேன், என்ன மன்னியும். ஆண்டவரே நான் மொபைல் போனுக்கு அடிமையாயிட்டேன், என்ன மன்னியும். ஆண்டவரே நான் ரொம்ப நேரம் சோம்பேறித்தனத்துக்கு அடிமையாயிட்டேன், என்ன மன்னியும். நான் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல ஒன்னும் பண்ணாம உட்கார்ந்துட்டேன், என் வீட்டுல இவ்வளவு வேலை இருக்கு, நான் படிக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு, அதெல்லாம் பண்ணாம நான் உட்கார்ந்துட்டேன், என்ன மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மள மன்னிக்கிறவரா இருக்கிறார். இந்த நேரத்துல ஆண்டவர் உங்களோடு கூட பேசி நீ இதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இருக்கிற அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா தயவு செய்து நீங்க ஆண்டவர் கிட்ட மனம் மாறுங்க. ஆண்டவரே நான் எங்க அம்மா அப்பா இல்லாத போது இந்த மாதிரி வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன். எங்க அம்மா அப்பா இல்லாத போது நான் யார் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்களோ நான் அவங்க கூட பேசினேன். எங்க அம்மா அப்பா இல்லாத போது நான் இதை பண்ணேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. எங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் பார்க்காத போது நான் இதை பண்ணேன், இதுக்கு நான் அடிமையா இருக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க எதுக்கு அடிமையா இருக்கீங்க. நான் அடிமையா இருக்க ஆண்டவரே, என்ன மன்னியும் ஆண்டவரே. எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, நான் விடுதலை ஆகணும் ஆண்டவரே. மெய்யாகவே குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கண்களை மூடுறீங்களா? அன்புள்ள எஸ்அப்பா, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோட கூட நீர் பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்களை மன்னியும் ஐயா, எங்களை மன்னியும். நாங்கள் நிறைய காரியத்திற்கு அடிமைப்பட்டு இருக்கிறோம் அப்பா. எங்களை நீர் விடுதலையாக்கி இருக்கிறீர். விடுதலை ஆகிவிட்டோம் என்பது கூட தெரியாமல் அதற்கு அடிமைகளாக இருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களை மறுபடியுமாய் உம்முடைய பக்கமாய் சேர்த்துக் கொள்ளும். விடுதலையாக்கப்பட்டவர்களாக என் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் சுயாதீனத்தோடு ஆண்டவரே விடுதலையோடு கூட இந்த உலகத்துல வாழ கிருபை தாரும். விடுதலை பெற முடியாமல் போராடுகிற என் குட்டி தம்பி தங்கச்சி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு உடைய கிருபையை தாங்கப்பா. பிசாசானவன் அவர்களை தொடாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எஸ்அப்பா உடைய தயவு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். அவரோட தேசத்துக்காக உடைய பாதத்துல வருகிறோம். எங்களோட தேசம் எதெல்லாம் அடிமையா இருக்கிறதோ அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வர கிருபை தாங்க. எங்களுடைய தேசம் ஆண்டவரே விக்கிரகத்தின் ஆட்சியிலிருந்து வெளியில வரணும், அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும். கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பா, அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும். நீரே மெய்யான தேவன் என்பதை என்னுடைய தேசத்தார் கண்டு கொள்ளணும், என் ஃப்ரெண்ட்ஸ் கண்டு கொள்ளணும், என் டீச்சர்ஸ் கண்டு கொள்ளணும், என்னோடு கூட டிராவல் பண்றவங்க கண்டு கொள்ளணும். இது அப்படியாய் வைக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலமா அந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்களோட தகப்பனே. ஆமென். Let's listen to the memory verse clips sent by our children. Praise the Lord. I'm Zona from Indus. Memory verse Romans chapter 8 verse 5 to 8. For they that are after the flesh do mind the things of the flesh, but they that are after the Spirit, the things of the Spirit. For to be carnally minded is death, but to be spiritually minded is life and peace. Because the carnal mind is enmity against God, for it is not subject to the law of God, neither indeed can be. So then they that are in the flesh cannot please God. Thank you. Praise the Lord. Psalms 118, 16 to 18. The right hand of the Lord is exalted. The right hand of the Lord does valiantly. I shall not die, but live, and declare the works of the Lord. The Lord has chastened me,
severely, but he has not given me over to death. Thank you. Memory verse for the next week. Beginners and Tiny Tots, Matthew chapter 5, verses 17 and 18. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். KG and Primary, Psalm chapter 118, verses 19 to 21. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 19 வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. Juniors, Inters and Seniors, Romans chapter 8, verses 9 to 12. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. Kindly send in your memory verse entries and any prayer requests to the numbers displayed on the screen. 94444 41048 and 984 081 1897. Hey kids, how are you all doing? Hope you're all doing fine. I'm glad and happy to be meeting you all in yet another episode of Unsung Heroes of the Bible. Today we are going to be seeing about a character named Shamgar, and we have titled this Against All Odds. So we'll see what the Bible says about him. அருமையான தம்பி தங்கைகளே, மீண்டும் ஒரு முறையாக இந்த வேதத்திலே அங்கே அறியப்படாத நாயகர்களை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரசன்டேஷன் மூலமாய் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஷாம்கார் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்க இருக்கிறோம். பலவிதமான முரண்பாடுகளுக்கு எதிர்த்து நின்றவர் என்று சொல்லி இதற்கு நாம் தலைப்பு கொடுத்திருக்கிறோம். So we read about this Shamgar in the book of Judges. So as you know, after a period of disobedience as recorded in the book of Joshua, the nation of Israel, they became rebellious and idolatrous, and therefore they faced a series of defeats at the hands of the nations, and that caused them to repeatedly cry out to the Lord for a deliverer. So these nations, or Israel's enemies, were those nations which they failed to drive out as the Lord had commanded them earlier. The book of Judges actually records 7 periods of rebellion and abandonment against God's rule, and God raised up 12 judges to bring salvation to the people. And you can see the list of judges listed out here, and you can see that Gideon and Samson are very well known to us. They stand out, right? And Shamgar happens to be one of the judges. We'll see why the Bible mentions him. இந்த ஷாம்காரை குறித்து நாம் நியாயாதிபதிகள் என்கின்ற புஸ்தகத்திலே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், யோசுவா புஸ்தகத்திலே இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஆனால் பிற்பாடு அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முரட்டாட்டம் உள்ள விக்கிரகங்களை செய்யக்கூடிய மக்களாக மாறிவிட்டார்கள். அது நிமித்தமாக அந்நிய தேசங்களிடத்திலே அவர்கள் அடிக்கடியாக யுத்தத்தில் ஈடுபட்டு தோற்று போனார்கள். அது நிமித்தமாக கர்த்தரை நோக்கி விடுதலைக்கென்று அவர்கள் கதறின போது ஆண்டவர் பல விடுவிக்கிறவர்களை அவர்களுக்கு அனுப்பினார். இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக வந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவர் இவர்களை கொண்டு துரத்த வேண்டும் என்று கட்டளையிட்ட தேசங்கள். ஆனால் அவர்கள் அதை செய்யாமல் விட்டுவிட்டபடினாலே இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் எழும்பின தேசங்களாக இருக்கிறது. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் பார்ப்போமானால் விதமாக இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு விரோதமாக முரட்டாட்டம் செய்ததை 7 கட்டங்களாக நமக்கு அதை பிரித்து காட்டுகிறது. அது நிமித்தமாக கர்த்தர் அவர்களுக்கு 12 விடுவிக்கிறவர்களை அனுப்பினார். அந்த பட்டியல் அங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக கிதியோன், சிம்சோன் போன்றவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அதில் ஷாம்கார் என்கின்ற ஒருவரும் அதில் இருக்கிறார். இவரை குறித்து நாம் பார்க்கலாம். So what did this Shamgar do for Israel during his period as a judge? So
Shamgar also, as did the other judges, he served as a deliverer or a savior for Israel. The Bible actually doesn't record how many men Othniel defeated, but Ehud is noted as defeating about 10,000 Moabites. You can read that in Judges chapter 3 and verse 29. Shamgar, it is written, he defeated 600 of the Philistines using only an ox god. We'll see what this ox god is in the coming up slides. And through that, he also saved Israel. That is mentioned in Judges chapter 3 and verse 31. இந்த ஷாம்கார் என்று சொல்லக்கூடியவர் இஸ்ரவேலுக்கு நியாயாதிபதியாக இருந்த நாட்களிலே என்ன செய்தார் என்று பார்க்கும்பொழுது மற்ற நியாயாதிபதிகளைப் போல இஸ்ரவேலை விடுவிக்கிறவராக நாயகனாக இருந்து விடுவிக்கிறவராக இருந்தார் இஸ்ரவேலுக்கு. வேதத்தை நாம் பார்க்கும்பொழுது ஒத்தினியலை குறித்து பார்க்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அவரை தோற்கடித்தார் என்று சொல்லப்படவில்லை. எஹூத் என்பவர் 10,000 மோவாபியர்களை தோற்கடித்தார் என்று நியாயாதிபதி 3:29 நாம் வாசிக்கிறோம். அதே போல ஷாம்கார் 600 பிலிஸ்தர்களுக்கு விரோதமாக நின்று ஜெயித்தார். ஒரே ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி அவர் ஜெயித்தார் என்று சொல்லி வேதத்தில் நியாயாதிபதிகள் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த ஆயுதத்தை குறித்து நாம் பின்வரும் ஸ்லைடிலே நாம் பார்க்கலாம். So what is an ox goad? An ox goad is a strong stick about 8 to 10 feet long and 6 inches in diameter with a metal tip on one end to nudge or direct the oxen, and a flat curved blade covered the other end, and it was used to clean a plow. So by any means this is not a weapon you would use to fight against an enemy who is coming to kill you, right? This is just a shepherd's stick. But the Bible records that Shamgar used only an ox god to fight against his enemies. இந்த தாற்றுக்கோல் என்று சொல்லி தமிழில் வருகிறது. இது என்னென்று பார்க்கும்போது இது பலமான ஒரு தடி, 8 அல்லது 10 அடி கொண்ட ஒரு தடி, 6 இன்ச்சு வட்டளவு கொண்ட ஒரு தடியாக இருக்கிறது. அது ஒரு முனையிலே உலோகத்தால் செய்யப்பட்ட கூர்மையான ஒரு முனையும், அடுத்த முனையிலே அங்கே தட்டையான ஒரு பிளேடு இருக்கிறது. இதை எதற்கு பயன்படுத்துவார்கள் என்றால், அங்கே எருதுகளை ஓட்டி செல்லும்போது அவைகளை சரியான பாதையில் கொண்டு போவதற்கு அதை பயன்படுத்துவார்கள். எனவே இந்த தாற்றுக்கோள் உன்னை எதிர்த்து வரும் ஒரு சத்ருவை எதிர்த்து நிற்பதற்கு நாம் இதை பயன்படுத்த மாட்டோம். ஆனால் வேதத்திலே இந்த ஷாம்கார் இந்த தாற்றுக்கோளை வைத்து 600 பிலிஸ்தர்களை சண்டை போட்டு ஜெயித்தார் என்று சொல்லியிருக்கிறது. இதை நாம் கவனிக்க வேண்டும். So what do we learn from Shamgar? We learn to place our faith or trust in God against all odds. Shamgar was just a man, but a man of faith, empowered by God to do a great thing. By himself he defeated 600 men with one tool of destruction. The Bible doesn't say whether it was during a single rout or over the course of time, but it is a feat worthy of note. God uses whom he will, and there is worth and value in the actions one does for God. இந்த ஷாம்கார் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? பலவிதமான முரண்பாடுகளுக்கு விரோதமாக நாம் நிற்கும் பொழுது கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை, விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த ஷாம்கார் வெறும் ஒரு மனிதன்தான், ஆனால் விசுவாசம் உள்ள ஒரு மனிதனாக தேவனாலே பெரிய காரியங்களை செய்வதற்கு பலப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷனாக நாம் வேதத்திலே ஷாம்காரை பார்க்கிறோம். தனியாக நின்று இந்த ஒரே ஒரு தாற்றுக்கோலை கொண்டு 600 மனிதர்களுக்கு விரோதமாய் அவர் சண்டை போட்டு ஜெயித்திருக்கிறார். இந்த வேதத்திலே 600 பேர் ஒரே முறை அவர் எதிர்த்து வந்தார்களா, இல்லை இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மொத்தமாக அவர் தோற்கடித்த நபர்கள் 600 என்று சொல்லப்படவில்லை. ஆனால்
எப்படி இருந்தாலும் நாம் இதை கவனிக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. தேவன் அவர் சித்தப்படி யாரை வேண்டுமானாலும் அவர் உபயோகிக்கிறவராய் காணப்படுகிறார். எனவே நாம் கர்த்தருக்கென்று நாம் என்ன செய்தாலும் அதிலே ஒரு மதிப்பு இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். So as children, you must learn to trust God whatever the situation or the circumstances. And you should also learn that God is able to use anyone whom He chooses. So thank you very much. Hope you like this presentation. Until we meet again. Bye. எனவே இதன் மூலமாக நாம் கர்த்தர் மீது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் நாம் கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு கூட இருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கிறோம். அதோடு கூட கர்த்தர் யாரை வேண்டுமானாலும் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தீர்க்க செயல்களை செய்வதற்கு அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாய் கற்றுக்கொள்கிறோம். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த முறை நாம் சந்திக்கும் மட்டும் நன்றி, வணக்கம். It's time to remember the children who celebrated their birthday last week. The following child has celebrated her birthday last week. We have Eunice Celestina from KG. She has celebrated her birthday on the 9th of August. We claim this promise for her. Acts chapter 18 verse 10. For I am with thee, and no man shall set on thee to hurt thee. For I have much people in the city. Happy birthday to you. Only one will not do. Take the gift of salvation, and you will have to. Let's close our eyes for the closing prayer. Gracious Heavenly Father, we thank and praise you for giving us this precious time to come before your presence this evening, O Father. Lord, we thank and praise you for the sacrificial love that you have showed for us on the cross of Calvary. Thank you for saving us from eternal hellfire and granting us the hope of eternal life in Christ Jesus, O Father. Lord, now as your word in Psalm 65:2 says that you are a God who will hear our prayer, O Father. We have come before you. Lord, take away all our sins, cleanse us with your precious blood, and hear us, O Father. Lord, we thank and praise you for giving us this online Sunday class. Thank you for the ministry. Lord, kindly bless the ministry and help all the children to be benefited spiritually, O Father. Help the word that is being put forth here to meet unto repentance in the hearts of the hearer, O Father, and save them, O Father. Lord, we also pray for the technical team and the believers who are prayerfully working on each week's schedule, O Father. Lord, fill them with your Spirit and grant them extra grace from above to do everything according to your will, O Father. Lord, let your word reach to the far and near, spread across the globe, O Father. Lord, may your eternal salvation be granted to the lost in the world, O Father. Lord, we also pray for the country we are living in, oh Father. Lord, just as our country has celebrated its independence, Lord, we also pray that it may be free from idol worship, oh Father. Lord, bring each and every people out of darkness into your marvelous light, oh Father. Lord, open their eyes, help them to Lord, know you as their Savior, O Father. Touch them, O Father, Lord, and help them to know the truth, and let the truth set them free from sin and death, O Father, and also eternal hellfire, O Father. Lord, we kindly help our leaders, open their eyes, help them to know you and rule the country peacefully and justly, O Father. Take away all the corruption that is ruling in our country, O Father. Lord, we remember all your children who are striving and toiling day and night for the salvation of this country, O Father. Lord, bless their efforts, O Father. Lord, hear their prayer, hear us, heal our country, O Father. Lord, and also we pray for the Sunday class children rally that is on 7th September, O Father. Lord, kindly undertake the preparation and help it to be a blessing for everyone, O Father, and help
every child to be spiritually benefited, oh Father. Lord, grant grace for the children who perform their roles, oh Father. Help those things to be retained in their heart, and may those things and the lessons or the memory verses that they are reciting and the programs that they are doing, may all that remain in their hearts and be helpful in their spiritual life, oh Father. Lord, we also pray for the children's studies, oh Father. Lord, grant them wisdom from above and help them to work hard and bring glory to your name alone, oh Father. We also pray for the children, help them to be obedient son and daughter at their houses, and also good and obedient student at their school and also in church, oh Father. Help them to be submissive to the leaders in the church and also to their Sunday class teachers, oh Father. Help them to be a shining witness for you in the world, oh Father. Lord, we also thank you for granting admissions for some of our children in the colleges, oh Father. Lord, help the children who are expecting admission also to get, oh Father, and bless them, oh Father. Meet all their financial needs also, Father. Lord, we also pray for the regular Sunday class that is being carried on every Sundays at Jehoshama, Lord Father. Lord, bless all the children attending there. Help all the teachers and fill them with your spirit abundantly to prepare each and every child for your coming, O Father. Help them to prepare the lessons well and render it to the children, O Father. Help the children also to listen attentively. Help them to be regular to the church, O Father. Lord, we also pray especially for Abhishek, who is admitted in Stanley Hospital, O Father, as he is suffering from malaria. Kindly touch him and heal him, O Father. Lord, you are a God who will answer our prayer. Take away all the tiredness in that child, O Father. Help his parents also, Father, and everyone. Bless everyone who is praying for him, O Father. Lord Jesus, we pray for Brother Samson, our former Sunday class teacher from US. Oh Lord Jesus, as he has to undergo open heart surgery on 25th August, kindly grant wisdom to the doctors to perform the surgery successfully, O Father, and also help our brother to recover speedily, Jesus. Lord, we also pray for Eunice Celestina, Lord, who is attending KG class at Jehoshama. Lord, we thank you for gracefully adding another year in her life, oh Father, on August 9th. Lord, bless her, grant her good health, strength, and also, Lord Jesus, grant your eternal salvation in your right time, Father. Help her to excel in her studies too, oh Father. Lord, we also pray for each and every point, oh Father. Lord, bless everyone who is taking in part in this ministry also, Father. Lord, we humbly commit everything into your loving hands, oh Father. We expect great things from you, and we submit this prayer and thanksgiving in the mighty and matchless name of our Lord and Savior, Jesus Christ. Amen. The God of all grace, who hath called you unto his eternal glory by Christ Jesus, after that he hath suffered a while, make you perfect, establish, strengthen, and settle you. To him be glory and dominion forever and ever. Amen.